இது ஸ்டீம்டு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட ஃபில்லிங்காவும் இருக்கு. ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாவும் இருக்கு. இது செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அவல். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்ல என்ன இருக்கோ அத எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நார்மல் அவலும், சிறுதானிய அவல், திணை அவல் இருந்ததுன்னு சொல்லிட்டு 2ம் கலந்து எடுத்துக்கிட்டேன். அது 1 டம்ளர் அப்படின்னா 1/4 டம்ளர் ரவை, வெள்ள ரவை எடுத்துக்கணும். முதல்ல அவல வந்து மிக்ஸியில போட்டுடணும். மிக்ஸியில போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாவே அரைச்சிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அரைச்சு எடுத்து கொட்டி வச்சுக்கணும் ஒரு பவுல்ல. அதுக்கப்புறம் அதில ரவை போடணும். சால்ட் போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். கொத்தமல்லி, கருவேப்பில கொஞ்சம் நெறைய கட் பண்ணி போடணும். கேரட் உங்க ஆப்ஷன் தான். துருவி வேணும்னா போட்டுக்கலாம். இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் போட்டுட்டு, இதில 1 கப் அவல், 1/4 கப்பு ரவை சொன்னேன் இல்லைங்களா? அதனால ஒரு 1 கப்பு 1 நாள் புளிச்ச கெட்டி தயிர் இருக்கணும். அந்த தயிர ஊத்தி, இத வந்து பெசஞ்சு வைக்கணும். பெசைறது கொஞ்சம் தளர்ச்சியாவே இருக்கட்டும். தயிர் பத்தலன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. இத 20 மினிட்ஸ் ஊற விடணும். ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஊறியிருக்கும் அந்த தயிர்ல அது எல்லாம். அத நல்லா நாம வந்து கையால பெசையணும். நல்லா பெசஞ்சு, அது வந்து ஒரு பால்ஸ் வர்ற அளவுக்கு அது இருக்கணும். தண்ணி பத்தலன்னா கூட கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு பெசஞ்சுக்கணும். அந்த மாரி அந்த பால்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய பால்ஸா ஒரு நெல்லிக்காய் சைஸ் பண்ணிட்டு, சென்டர்ல நம்ப கட்டை விரல் வச்சு இப்படி அழுத்துனோம் அப்படின்னா, இந்த மாரி அந்த ஹோல்ஸ் வரும். ஓட்டை வரும். ஃபுல்லா ஓட்டை வராது. மேல மட்டும் தான் அந்த ஓட்டை. அது ஒரு அழகுக்கும், சும்மா பசங்கள கவர் பண்றதுக்கு தான் அது. மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் செஞ்சுட்டு, இது எல்லாத்தையும் எண்ணெய் தடவுன இட்லி தட்டுல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரீஹீட் பண்ணிடணும் இட்லி பானைய. அதுக்கப்புறம் இத வச்சு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நான் அது மாதிரியும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது எல்லாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப சூடா இருந்தா உடைஞ்சிரும். அதனால ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு, ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில ஆயில் கொஞ்சம், கொஞ்சமா நெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிடணும். அதில மஞ்சத்தூள் போடணும் கொஞ்சோண்டு. மஞ்சத்தூள் போட்டுட்டு, இந்த வேக வச்ச இந்த ஃப்ரைட் ரைஸ அவல் இந்த போஹா ஃப்ரைட் ரைஸ் அதில போட்டு கலக்கணும். நெறைய இருக்கு அப்டின்னாக்கா, நீங்க 2 ஈடா தான் கலந்துக்கணும். கலக்கும்போது மேல லைட்டா கொஞ்சோண்டு உப்பு ஸ்ப்ரெட் பண்ணா தான் நல்லாருக்கு. உப்பு லேசா தெளிச்சுட்டு, எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு, சூடு ஏறுனதும், நம்ம அப்படியே சூடா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தி வெர்ஷன். இப்போ எங்களுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, அந்த ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா பால்ஸு, அப்படியே கூட அத சாப்பிட்டுடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கு. எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இத. அதுக்கப்புறம் இந்த சைட் டிஷ் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அ பழுத்த மிளகாய். பழுத்த மிளகாய் இருக்கும்ல, சிகப்பு கலர்ல மிளகாய். அந்த மிளகாய் அளவுக்கு ஈக்குவல் போர்ஷன் புளி, ஈக்குவல் போர்ஷன் வெல்லம். வெல்லம் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கலாம். அப்பதான் நல்லாருக்கும். அப்புறம் சால்ட்டு இதெல்லாம் வச்சு நல்லா நைஸா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அதில நமக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி தான் எல்லாம் எடுத்துக்கணும். அதில ஒரு பழுத்த தக்காளியும் போட்டு, புதினா லீவ்ஸ் இருந்தா போடுங்க. அப்படி வீட்ல இல்ல கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குன்னா கூட போட்டுக்கலாம். பட் புதினா போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாருக்கு. அது மாரி போட்டுட்டு, எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிடணும். நைஸா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா, அந்த டிப் ரெடி ஆயிடும். அதில வச்சு சாப்பிடுறதுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க.